அதுக்கு தான் அதெல்லாம் வைக்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவள் வந்து நான் வேற ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிற இடம் இருக்குல்ல படத்தில், அதுவே பைனரியாக இருக்காது. நான் வந்துட்டு வேற ஒருத்தனை லவ் பண்ணிட்டேன், ஐ எம் நாட் இன் லவ் வித் யூ, அப்படி வரல. எனக்கு இந்த மாதிரி அவன் ப்ரப்போஸ் பண்ணான், சொன்னான், எனக்கு அவன் மேலே கொஞ்சம் எனக்கும் பிடிக்க ஆரம்பிச்சுது அவனை. இப்போ அந்த டைமில் இப்போ நீயும் வர்றதுனால எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது, ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ அப்படின்னும் போது நம்பர் 1 நான் எழுதும் போது அந்த கேரக்டர் வீக்குன்னு நினச்சி எழுதல. அவள் வந்து ஒரு ஹானஸ்ட்டாக அவளுக்குள்ளே போகிறத ஆர்டிகுலேட் பண்ண முடியுது அவளால், அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நான் அதை எழுதினேன். அங்கே அதை நான் ஸ்ட்ராங் பண்ணிட்டேன்னா என்னால் இங்கே இந்த சீனை வைக்க முடியாது. இங்கே இந்த சீனை நான் பைனரியாக வைக்கணும். எனக்கு அந்த பைனரி வந்துட்டு எனக்கு எந்த ஹையும் கொடுக்கல. பைனரி இந்த சென்ஸ் நான் வேற ஒருத்தனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்தோடனே அதனால உன்னை பிடிக்கல நான் தூக்க போட போனேன் அப்படின்றது இல்லாமல் அவ சொல்றா. இப்போ அகைன் எனக்கு ஒரு கேரக்டர் ஹீரோயிக்கா எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். I love hero's journey. I'm a big fan of that framework. So இப்போ அவன் வந்துட்டு அதுக்குள்ள பூந்து இதுல வந்துட்டு யாருக்கு லாபம்னா அகனோட கேரக்டருக்கு தான். ஆக்சுவலா அவன் நினைச்சா, நீ இங்க பாரு, நீ என்னதானே ரொம்ப நாளா லவ் பண்ண, நடுவுல நீ போயிட்டு வந்த, உனக்கு அதனால தான் அந்த கன்ஃபியூஷன், பட் நீ இப்பயே என்னதான் லவ் பண்ற அப்படின்ட்டு அவன் நினைச்சிருந்தா ஏதோ ஒரு இடத்துல கேஸ் லைட் பண்ணிருக்க முடியும். ஆனா அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிட் டெஸ்ட்டை வச்சு, இப்போ நான் செத்துட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னோடனே அந்த பொண்ணு வந்துட்டு சும்மா இருறா அப்படின்வான். இப்போ அவன் செத்துட்டா என்ன பண்ணுவேன், சப்புன்னு செவில்ல அரைவா. அரைஞ்சோடனே அவனுக்கும் உண்மை உரைக்குது, அந்த உண்மையை எடுத்தும் சொல்கிறான் அவன், நீ அவனை தான் லவ் பண்ணுற, மைண்டில் தான் கன்ஃபியூஷன், மனசு க்ளீனாக இருக்குன்னு. ஸோ எனக்கு இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு எனக்கு ஒரு வைல்ட்னஸ்ஸாக போகணும் சீனுக்குள்ளே. சும்மா பைனரியாக வந்தோம், லவ் பண்ணுறான், ஓ அப்படியாம்மா நான் அவனை லவ் பண்ணலாமான்னு பாத்ரூமில் போய் அழுதான், இப்படி போகாமல் எனக்கு பெண்டு கர்வ் எனக்கு நல்லா எடுக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ நான் அந்த சீன் வைக்கும்போது அது ஸ்ட்ராங்காகி இங்கே அவளோட கன்ஃபியூஷனுக்கு அதை சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஓகே, அதனால நான் அதை எடுத்தேன். ஸோ இப்போ நான் உட்காந்துட்டு நிறைய விஷயங்கள் வச்சிருக்கலாம்னு தோணுதுல, அதை நான் கரெக்டாக பேப்பரில் போய் வைக்கலான்னும் போது எனக்கு இன்னொன்று ஒரு லாஜிக் வைக்க வேணான்றதுக்கு வருது. சக்தி மசாலா, தரம் என்றும் நிரந்தரம், தலைமுறையாய் தொடர்ந்து வரும் சக்தி மசாலா.